அடா 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 இப்படி ஒரு தர்ம பத்தினி கிடைக்கிறதுக்கு நான்லாம் 7 ஜென்மத்திலையும் புண்ணியம் பண்ணியிருக்கணும்டா, புண்ணியம் பண்ணியிருக்கணும். புருஷங்காரனுக்கு இங்கே முடியாமல் காய்ச்ச கண்ணு பூத்து போய் என் கண்ணை பாருங்க. எனக்கு தூங்கவும் முடியலை, எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் அடித்து போட்ட மாதிரி வலிக்குது, உடம்புல நீர்ச்சத்து இல்லை. அப்படியே ஃபுட் பாய்சனில் வந்து நேற்று பேதியானதுலேருந்து ரொம்ப அப்படியே ஆளே சொரிஞ்சு போயிட்டேன். எப்படி இருக்கேன்? ஆனால் இவ உட்காந்துக்கிட்டு இவ போடுற ஆட்டத்தை மாத்திரம் பாருங்களேன். இங்கே பாருங்கடா, ஸ்கிப்பிங் ஆடுறாடா. இதை பார்த்தா எனக்கு அப்படியே வவுரெலாம் எரியுதுடா. இங்கே பாருங்கடா, ஸ்கிப்பிங். இங்கே பாருங்க, இவ ஸ்கிப்பிங் ஆட வேண்டிய வயசாக இது நான் கேட்குறேன். இங்கே பாருங்க, நல்லா பாருங்கள். எனக்கு ஆத்திர மயிர் வருமா வராதா? இப்போ தான் நான் யதார்த்தமாக எடுத்து இவளுடைய வீடியோவை நான் உள்ளே போய் பார்க்குறேன். உட்காந்துக்கிட்டு ஸ்கிப்பிங் ஆடிக்கிட்டு நேற்று கூட சொன்னாங்க எவனோ, மாமா நீங்கள் இங்கே வந்து இப்படி படுத்து கிடக்கிற, உடம்பு சரியில்லாமல், ஆனால் உன் பொண்டாட்டி அங்கே உட்காந்துக்கிட்டு ஸ்கிப்பிங் ஆடுறா மாமான்னு சொல்லி எவனோ சொன்னாங்க. நான் அப்போ கூட நம்பலை. ஏன்னா அவள் சேனலையெல்லாம் நான் போயெல்லாம் பார்க்குறதே கிடையாது. எனக்கு உடம்பு சரியில்லை, ஒரே இருமல், ஒரே பேதியில் பிடிங்கிக்கிட்டு வகுத்தால் போய்க்கிட்டு வாந்தி வகுத்தாலன்னு கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கெல்லாம் வந்து முந்திலாம் அப்படி வரும். மேக்சிமம் இந்த சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் வந்து வகுத்தாலேயே போகாது, மலச்சிக்கல் வேணால் வரும், பாத்ரூம் போகாது. அது போகிறதுக்காக வேணால் நான் அந்த காயம் மாத்திரை, டல்கோப்ளெக்ஸு, பர்கோலெக்ஸுன்னு சொல்லி இந்த மாதிரி போட்டு தான் நான் கேள்விப்பட்ட மாத்திரையெல்லாம் இதுதான். வீம்பா வம்பா வெளியே தள்ளணும், முக்கணும், முணங்கணும். வாழ்க்கை அப்படி போய்கிட்டு இருந்துச்சு. எதையோ தின்னுட்டேன், அது எது சேரலன்னு தெரிலப்பா. அது சோறா, இல்லை கிடாக்கறி குழம்பா, இல்லை வந்து மாம்பழமா, இல்லை ஒரு வேளை இந்த மாம்பழம் வாங்குகிறோமே நல்ல பழப்பழன்னு இருக்கிற மாம்பழம் வாங்கக்கூடாது. கல் வச்ச மாம்பழம் வந்து கார்ப்பரேட்டு கல்லாக ஏதோ அதுக்கு பேர் சொல்லுவாங்க. அந்த கல் வச்ச மாம்பழத்தை தின்னோம்னாலே இப்படி தான் ஆகும். ஏதோ ஒன்று ஃபுட் பாய்சன் ஆகி போச்சு, உடல்நிலை சரியில்லாமல் போச்சு. சரி படுத்த படுக்கையே ஆகிட்டேன். சரி காலையில் எந்திரிச்சு ஒரு மாதிரி தேர்ந்து வந்தேன். ஒரு வீடியோ போடுற வரைக்கும் நல்லா தான் இருந்தேன். திருப்பி பார்த்தா ஏதோ காலையில் வந்து தயிரோ ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு கொடுத்தா, எலுமிச்சம்பழம் ஜூஸு உப்பு போட்டு லெமன் போட்டு கொடுத்தா, அப்புறம் தயிர் போட்டு குடித்தேன். பரவாயில்லாமல் இருந்துச்சு உடம்புக்கு. திருப்பி பார்த்தா திருப்பி பேதியாக ஆரம்பிச்சிருச்சு, வகுத்தை கலக்குச்சு. திருப்பி 2 தடவை பாத்ரூம் போனேன். எனக்கு ரொம்ப டயர்டாயிருச்சு. இப்படி வந்து என் உடல்நிலை கண்டிஷன் வந்து எப்போ அபாய கட்டத்தை விட்டு நான் தாண்டுவேன்னு சொல்லி எனக்கே தெரியாத அளவுக்கு ரொம்ப மோசமாக. இப்போ கூட கேட்டா, என்னையா படுத்து தூங்கிட்டு இருந்தேன், எதுக்கா திடீர்னு எந்திரிச்ச அப்படின்னோட, கக்குசு வருதுப்பா அதனால் எந்திரிச்சிட்டேப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் போயிட்டு வந்து உட்காந்து பார்க்குறேன். எப்பா ஸ்கிப்பிங் ஆடிக்கிட்டு இருக்காப்பா, உனக்கு அது தெரியுமா? நான் யதார்த்தமாக இப்போ வந்து சரி சும்மா என்ன யூடியூப்பில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு உள்ளே போய் பார்ப்போம்னு சொல்லி பார்க்குறேன். ஸ்கிப்பிங் விளாட்றா. எப்படி இருக்கும் எனக்கு? ஒரு புருஷங்காரனுக்கு இப்படி முடியலேன்னு சொல்லி. ஆனால் நேற்று போட்டதெல்லாம் அப்போ நாடகமா? அப்படியே வந்து அப்படியே இந்த ஒரு பாட்டு போட்டாலே, படுத்த படுக்கையாக கிடந்துக்கிட்டு இருக்கும்போது சௌகார ஜானகி பாட்டு. என்னைய பார்த்தா அவளுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியலை. ஒரு மனுஷன் வந்து இப்படி படுத்து கிடக்குறானே, நீ படுற கவலையில் 1% கூட அவப்பட மாட்டேங்கிற. இதில் வந்து இன்றைக்கி சாயங்காலம் பர்த்டே கேக்கு வேறு வெட்ட போகிறாளாம். இன்னொன்று தெரியுமா, இன்றைக்கி எனக்கு நான்வெஜ்ஜே கிடையாது, புல்லன் புல்லு சைவம். வெண்டைக்காய், அதுவும் 3 நாளைக்கு முன்னால் வாங்கின வெண்டைக்காய், அதை வந்து பொரிச்சு வச்சு பீட்ரூட்டு, பழைய பீட்ரூட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே கிடந்ததை எடுத்து அதை வந்து ஏதோ ஒரு இது மாதிரி வச்சுருக்கா. கத்திரிக்காய் முருங்காய் போட்டு சாம்பார் வச்சு இன்றைக்கி நாங்கள் வெஜ்ஜு. ஆனால் அவள் உட்காந்துக்கிட்டு நான்வெஜ்ஜான். என் பேரனுக்கு ஃபோன் பண்ணேன், என் மகனுக்கு ஃபோன் பண்ணேன், சின்னவனுக்கு. என்னடா அப்படிங்கிறேன். நான்வெஜ் வாங்கிட்டு வர சொல்லிச்சு அம்மா. நீங்கள் எந்த கடையில் வாங்குவீங்க? சுப்பிரமணியபுரத்தில் அப்படின்னு சொல்லி என்கிட்டயே கடை அட்ரெஸ் கேட்குறேன். அப்போ எந்த அளவுக்கு இவங்க வந்து ஒரு புருஷனுக்கு முடியலையே, படுத்த படுக்கையாக இருக்கானே, அவன் வந்து வெஜிடேரியன் திங்கிறானே, அவன் சைவம். என்னை டாக்டர் 1 வாரத்துக்கு நான்வெஜ்ஜே தொடக்கூடாதுன்ட்டார். ஏன்னா காரணம், நீங்கள் திருப்பி தின்னீங்கன்னா மசாலா பொருள் ஐட்டமே சேர்க்கக்கூடாது, உரப்பாக கண்ணில் பார்க்கக்கூடாது, மிளகு சீரகம் போட்டு தான் திங்கணும். பச்சை மிளகாவோ பட்டை வத்தலோ எதையாவது தொட்டுக்கிட்டு தின்னீங்கன்னா, இல்லை ஊறுகாயோ அப்பளமோ சில கட்டுப்பாடு போட்டிருக்காங்க. அதனால் நான் வந்து நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாது. புருஷங்காரங்க நான்வெஜ்ஜு சாப்பிடாம கட்டுப்பாடோடு வாழணும். என் கூட இருக்கிறவையே அவன் நினச்சா அவள் பிள்ளைகளுக்கும் அவளுக்கும் ஒரு நான்வெஜ்ஜை வாங்கி செஞ்சு ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு எனக்கு மாத்திரம் சைவம் வைக்கலாம்ல. நேற்று நான் சுடுகஞ்சி குடித்தேங்க, கடவுள் மேலே ஆணையாக. அவளும் சுடுகஞ்சி குடித்தா. யார்? சூர்யா. அவள் பிள்ளைகளுக்கும் கொடுத்தான். டேய், அத்தாவுக்கு உடம்பு சரியில்லை, அவர் என்ன சாப்பிட்றாரோ அதை தாண்டா நம்மளும் சாப்பிட்ணுன்னு சொல்லி அவங்களுக்கும் சுடுகஞ்சி தான், அவங்களுக்கும் துவையை தான். அவங்களா துவையலாக தொட்டுக்கிட்டு சாப்பிட்டாங்க காரமாக. நான் அதுவும் இல்லை.
ஆக நான் வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு வெஜிடேரியன் திங்கணும், நீ உட்காந்துக்கிட்டு பிரியாணி திங்கணுமா, இல்லை நான்வெஜ் திங்கணுமா? அப்படி உன் நாக்கு வந்து உனக்கு வந்து சுவையாக கேட்குதா? இதே வந்து உனக்கு நான் பிரியாணி வாங்கி கொடுத்தேன் பக்ரீத்துக்கு, நாங்கள் சாப்பிட்டோம், உனக்கும் பிரியாணி வாங்கி கொடுத்தோம். இன்றைக்கி நிலைமைக்கு எனக்கு முடியலைல்ல, சரி புருஷங்காரன் இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லி நான் ஒன்று சொல்லவா, உனக்கு நான் இனிமேல் வந்து புருஷனும் கிடையாது, நீ எனக்கு பொண்டாட்டியும் கிடையாது, 2 பேருமே அவங்கவுங்க வழியை பார்த்துக்குருவோம். நீ இத்தனை நாள் இந்த விளையாட்டுக்கு சொன்னியா இல்லை வினயமாக சொன்னியா நான் வந்து விவாகரத்து கொடுக்க போகிறேன், இந்த நாளைக்கு இன்றைக்கி பிறந்த நாள், இன்றைக்கி முடிஞ்சிட்டு நாளைக்கு வந்து இவருக்கு சூர்யாவோட பிறந்த நாள், அதுவுமா இங்கே வாங்க, உங்களுக்கு வேறு வேலை கிடையாதா? நான் வீடியோ இது போடும்போது தான் உங்களுக்கு வருமா எல்லாம்? போய் தொலைங்க, கடுப்பாக காட்டு. நான் என்ன சொல்கிறேன், நாளைக்கு வேணாம், சூர்யா பிறந்த நாளைக்கு எனக்கு இவ கிஃப்ட்டு கொடுக்குறாளாம். சூர்யா பிறந்த நாளைக்கு உங்களுக்கு நான் வக்கீல் நோட்டீஸ் அனுப்புகிறேன், நீங்கள் வந்து பார்த்துட்டு அதை என்னான்னு சொல்லி எனக்கு கையெழுத்து போட்டு கொடுங்க, ஜீவானம்சத்தை மாத்திரம் மாதம் மாதம் வீட்டுக்கு கொடுங்கன்னு சொல்லி நடக்காத விஷயத்த நடக்கிற மாதிரி இவ சொல்கிறா. என்ன எப்படி நீ எனக்கு ஜீவானம்சம் நீ கொடுப்ப? அப்புறம் நான் பேசுனேன்னா அப்புறம் வேறு மாதிரி ஆகி போயிடும், வேணான்னு பார்க்குறேன். சரியா? நீ என்ன பேர் வச்சுருக்க? ஆதார் கார்டில் ஆனந்துன்னு பேரை வச்சுக்கிட்ட, உனக்கு எப்படி சிக்கந்தர் சா, நான் எப்படி உனக்கு விவாகரத்தை நான் கொடுப்பேன்? எப்படி நீ எனக்கு வந்து முறைப்படி சட்டப்படி நீ வந்து நோட்டீஸ் நீ அனுப்புவ? நான் எடுத்து விட்டேன்னா அவ்வளோதான், வேறு மாதிரி ஆகி போயிரும்ட்டேன், அவ்வளோதான். ஒன்று என் கூட வாழணும்னு நினைக்கிறியா? நான் என்ன எப்படி கஷ்டப்படுறேனோ, கஷ்டப்படும் பொழுது என் கூட கை கொடுத்து இவ்வளோ மாதிரி தூக்கி நிப்பாட்டேனே. இல்லை இவ என்ன பண்ணுறா, தான் என்ன தான் வந்து சுகபோக வாழ்க்கை வாழணும்னு நினச்சாலும் எனக்கு ஒரு கஷ்டம்னா அந்த நேரம் துடிக்கிறா பாரு, மற்ற நேரம் என்னை தூக்கி போட்டு மிதிப்பா, அடிப்பா, என்ன வேணாலும் பேசுவா, வாடகை புருஷேன்னு சொல்லுவா, இல்லை இன்னும் கெட்ட கெட்ட வார்த்தையில் என்னை கிழிப்பா, என்னென்னமோ பேசுவா. வச்சுக்கிறோமே, என்ன நான் சொல்லணும்னா நிறையா சொல்லலாம். அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு முடியலைன்னா அடுத்த நிமிஷம் எனக்கு வந்து விபூதி வைக்கிறது, எனக்கு அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு அந்த கோவில் தீர்த்தத்தை எடுத்து என் மேலே தெளிக்கிறது, எனக்கு என் காலடி மண்ணையோ யார் எதையோ எடுத்து, நேற்று என்னப்பா மண்ணை எடுத்துகிட்டு வந்து சுற்றினி, அது என்ன அது உப்பு எடுத்துகிட்டு வந்து எனக்கு அப்படியே சுற்றி என்னை அதில் துப்ப வச்சு அதை கொண்டு போய் வந்துக்கிட்டு ஏதோ பண்ணினான். ஆக அவள் வந்து கடவுள் நம்பிக்கையோட அவன் நல்லா இருக்கணும், அவன் சொந்த புருஷனோ வாடகை புருஷனோ வந்தவனோ இல்லை படுக்க வந்தவனோ அதை பற்றி அவளுக்கு கவலை இல்லை. நம்ம கூட இருக்கான், நமக்கு சம்பாரித்து கொடுக்குறான், சரி ரைட்டு, நாளைக்கு அவன் நல்லா இருந்தால் தான் நம்மளும் நாளைக்கு ஒரு நல்ல ஒரு வீடு வாசலை கட்ட முடியும், நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கிற வரைக்குமாவது அவன் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு நினப்பாது இருக்குல்ல அவளுக்கு. அதே நினப்பு ஏன் உனக்கு இல்லை? நம்ம பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் காட்சி வருதில்ல, அவனுக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும், ஒரு மெடிக்கல் ஷாப் ஆரம்பிக்கணும், ஏதோ ஒன்று. உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, ஆனால் நீ முடிஞ்ச மாதிரியே காட்டிக்கிற மாட்டேங்கிற. இப்போ தான் என்னமோ விடிஞ்சு வெள்ளைக்கோழி கூவுற மாதிரி ஸ்கிப்பிங் ஆடிக்கிட்டு இருக்க, உட்காந்துக்கிட்டு தெருவில் ரோட்டில் நின்று அந்த சந்துக்குள்ளே பப்ளிக்கில் உட்காந்துக்கிட்டு ஸ்கிப்பிங் ஆடுறாங்க. நம்மலாம் இப்போ இவளையெல்லாம் ஸ்கிப்பிங் ஆட எத்தனையோ பேர் கெஞ்சினாங்க, காரக்குழம்பு கனியிலேருந்து இன்னும் எவன் வேணால் வந்துக்கிட்டு நீங்கள் ஸ்கிப்பிங் ஆடுங்க, அதை பார்த்து நாங்கள் ரசிக்கணும்டாங்க. இவ ஆடினால இவ வந்து முறைப்படி எனக்கு தாலி கட்டின பொண்டாட்டி கிடையாது, இவளையே ஸ்கிப்பிங் ஆட சொன்னதுக்கு ஆடக்கூடாதுன்னு சொன்ன ஒரு வார்த்தை எத்தனை பேர் இவளை வந்து குனிஞ்சு கோலம் போட சொன்னாங்க, நான் போட விட்டேனே. என்னை நம்பி வந்தவளையே மானத்தை காப்பாற்றி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுப்பா. அவங்க வந்து ஒரு எப்படி காஜி பிடிச்சி போய் உன்னைய வந்து கவர்ச்சியை வந்து நீ ஸ்கிப்பிங் ஆடும்போது உன் உடம்புல வந்து அந்த பாகங்கள்லாம் குலுங்கும், அதை பார்த்து அவங்க ரசிக்கிறதுக்காகவும் அவங்க போய் லேலே குஸ்கா லேலே பிரியாணி போடுறதுக்காகவும் ஒன்றே யூஸ் பண்ணிக்கிடுவாங்கப்பா. அதனால் கருப்பு சேலையை முதற்கொண்டு இப்போ வரைக்கும் நான் கட்ட விட்ருக்கேன். நாங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஏதாவது ஒரு வீடியோவில் முந்தியாவது அடிக்கடி அந்த கருப்பு சேலையை கட்டி வீடியோ போடுவான். எத்தனை நாளாக தெரியுமா, எத்தனை மாதமாக அந்த கருப்பு ஜாக்கெட்டை நான் ஒழிச்சு வச்சுருந்தேன் தெரியுமா? அந்த அளவுக்கு இவளுக்கே தெரியாது அந்த விஷயம். கருப்பு ஜாக்கெட் இருந்தால் தானே நீ வந்து சேலையை கட்டுவ, இல்லைன்னா முதல் மரியாதை ராதா மாதிரி என்ன ஜாக்கெட் போடாமல் உட்காந்துக்கிட்டு சேலையை கட்ட முடியுமா? பண்ண மாட்டான். அதனால் என் கூட வந்தவ எங்கேயோ கிடந்தவளை கூப்பிட்டு வந்து வாழ்க்கை கொடுத்தேன்னா இவளுடைய கற்பை காப்பாற்றும் போது என் கூடவே எனக்காக 3 பிள்ளைகளை வாரிசை சுமந்து என் பரம்பரையை காப்பாற்றி வர்க்கத்தை நிலைநாட்டுற உனக்கு நீ உட்காந்துக்கிட்டு ஸ்கிப்பிங் ஆடுறதும் இல்லாமல் கேட்டால் என்ன சொல்லுவ, நான் ஒழுக்கமாக தான் ஆடுறேன், நான் வந்து இடுப்பில் வந்து துணியை கட்டிக்கிட்டு தான் ஆடுறேன், மணியை கட்டிக்கிட்டு தான் ஆடுறேன் அப்படின்னா, நீ துணியை கட்டிக்கிட்டு ஆடினாலும் அவன் மணியை கையில் பிடிச்சது தானே, அவன் சும்மா இருக்க போகிறானா? நான் ஒன்று சொல்லவா,
இப்போ உன் பேச்சுகளும் உன்னுடைய செயல்பாடுகளும் எல்லை மீறி போகுது. இதுதான் உண்மை. யார் நம்மளை கேட்குறதுக்கு நாதி இருக்கா? நம்ம பாட்டுக்கு ஸ்கிப்பிங் ஆடுவோம். இன்றைக்கி ஸ்கிப்பிங் ஆடுவேன், நாளைக்கு குனிஞ்சு கோலம் போடுவேன், அதுக்கப்புறம் கருப்பி விட்டுட்டு போன அந்த இடத்த நீ பிள்ளை பண்ணுவ, கருப்பு சிலையை கட்டுவ. இன்னும் என்னென்ன ஆட்டம் போட ஆரம்பிக்க போகிறோங்கிறது எனக்கு தெரியலை. உன்னைய கண்டிக்கிறதுக்கும் துப்புறதுக்கும் ஆள் இல்லாமல் அது யதார்த்தமாக ஒரு வெண்டைக்காய் தின்னது பல்லுக்குள்ளே சிக்கி இருந்துச்சு ரொம்ப நேரமாக. அது வந்துச்சு துப்புனேன். அந்த துப்புனதுக்கும் இவளுக்கு துப்புறதுங்கிறதுக்கும் சமமாக போச்சு, ஈக்குவல் முடிஞ்சு வச்சு. சரியா? அதனால் உன்னைய துப்புறதுக்கு ஆள் இல்லைங்கிறதுனால தானே இனிமேல் நான் உன்னைய காரி காரி துப்புவேன். இனிமே நான் சொன்ன பேச்சை கேட்டு நடந்தால் உனக்கு என் கூட வாழ்க்கை. இல்லாட்டினா உன் முகத்திரையே வெட்ட வெளிச்சத்தில் நான் கிழிச்சு விட்டுட்டேன். ஆக்சுவலாக இந்நேரமே இன்றைக்கெலாம் நீ லைவ் வரும்போது உன்னையெல்லாம் காரி துப்புவாங்க. கட்டின புருஷன் அங்கே பாவம் உயிருக்கு ஆபத்தான கட்டத்தில் அபாய கட்டத்தை தாண்டாமல் எப்போ பார்த்தாலும் பேதியில் போய்கிட்டு கிடக்கிறேன். இன்னும் வாந்தி ஒன்று தான் எனக்கு வரல. பேதியில் போயிடுச்சு, வாந்தி தான் வரல. அவ்வளவு கஷ்டப்படுறாரு அந்த மாமா. அதை பார்த்து உன்னை துப்புவாங்க. அதுபோக சூர்யாவை பற்றி, சூர்யா மேலே இருந்த களங்கம்லாம் போயிருச்சு. அவளை பற்றி இனிமேல் எல்லாருமே பெருமையாக தான் பேசுவாங்க. காரணம் என்னென்னா, என்னை நேற்று ஆஸ்பத்திரியில் அவள் பார்த்துக்கிட்ட கவனிப்பு, அவள் உட்காந்து கண்ணு முழிச்சு நைட்டு பூரா எனக்கு அமுக்கி காலமிக்கி விட்டு கையமுக்கி விட்டு ரத்த கண்ணீர் வடித்து விடிய விடிய தூங்காமல் இப்போ அவள் கண்ணை பார்க்குறீங்களா, அப்படியே கோவப்பழமாக செவந்து போய் கிடக்கு. ஆளே கிறங்கி சுணங்கி போயிட்டா. 60 கிலோவா எத்தனை கிலோப்பா இருந்த நீ? 65 கிலோ இருந்தவன் இன்றைக்கி 25 கிலோ தான் இருக்கா. அப்படியே உடம்பெல்லாம் வத்தி சரடாக போச்சு. எல்லாம் கவலை. ஏன் கவலை? நல்ல மனுஷன் இப்படி நல்லா இருந்தானே, சிங்கக்குட்டி மாதிரி கர்ஜிச்சுக்கிட்டு அப்படியே இங்கிட்ட அங்கிட்டு பைவாக் நடந்து போக வர இருந்தானே, இன்றைக்கி இப்படி சுணங்கி படுத்துட்டானேங்கிற அந்த இதுலேயே அவளுக்கு எது சோறு தண்ணி இறங்க மாட்டேங்குது. காலையிலேருந்து பச்சை தண்ணி பல்லில் படாமல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. நான் சாப்பிட்டா தான் சாப்பிடுவேங்கிறா. நான் சாப்பிட்டது செமிச்சு உடம்போடு தங்கணும். தங்கினா தான் அவளுக்கு அங்கே உசுறு தங்கும் போல். அந்தளவுக்கு அவளை வருத்திக்கிட்டு கிடக்கிறா. ஒன்று சொல்லவ, தன்னைத்தானே வருத்திக்கிட்டு தான் கூட இருக்கிறவனுக்காக பாடுபடுறா பற்றியா? அவளுக்காக கோடி ரூபா இல்லை, மில்லியன் ட்ரில்லியன் பில்லியன் கூட செலவு பண்ணலாம், உசுரையே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு அவள் எனக்காக பாடுபடுறா. நீ என்ன பண்ண? எனக்காக நீ மசுரை கூட கொடுக்கல. எனக்காக அவள் நினச்சா இப்போ மொட்டை போடுறீன்னு சொன்னால் கூட மொட்டை போடுவா. எப்பா எனக்காக நேர்த்தி கடை வைப்பா, எனக்காக மடிப்பிச்சை ஏந்துப்பா, எனக்காக மொட்டையை போடுப்பானா அடுத்த நிமிஷமே போய் கடவுள்கிட்ட போய் நிற்பா. பண்ண மாட்டியா? சரி, அதாக இருந்தாலும் நான் 6 மணியில் இவ்வளோ பேசிக்கிறேன். அவள் பண்ண மாட்டேன்ட்டா. சரி, பார்த்துக்கிறலாம். எதாக இருந்தாலும் மக்களே, 6 மணிக்கு உங்களை நான் சந்திக்கிறேன். முடிஞ்சால் வகுத்தால் போகாமல் இருந்தால் வருவேன். இல்லாட்டினா 6 மணி லைவு இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா இப்போயே வவுறு கடப்புடாங்குது. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? சந்திக்கலாம் மீண்டும். பாய்.